மயிலாடுதுறை தக்வா பள்ளிவாசல் மீது முறைகேடு புகாரை அடுத்து மதுரை அனைத்து சுன்னத் ஜமாஅத் கூட்டமைப்பினர் நேரில் ஆய்வு செய்தனர். நிர்வாகம் முறைப்படி செயல்படுவதாகவும் ஜமாஅத்தை சேராத வெளிநபர்கள் நிர்வாகம் குறித்து குற்றச்சாட்டு வைப்பதை மாவட்ட அனைத்து சுன்னத் ஜமாஅத் கூட்டமைப்பு அனுமதிக்காது என்றும் கூட்டமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை ஹாஜியார் நகர் ஆற்றங்கரை அருகில் தக்வா பள்ளிவாசல் அமைந்துள்ளது. இப்பள்ளிவாசல் கட்டுவதற்காக அதே பகுதியைச் சேர்ந்த முகமது யாசின் சேமா தம்பதியினர் 2003ஆம் ஆண்டு பிஸ்மி அறக்கட்டளை நிறுவனர் ரஃபீக் காஜியார் என்பவரிடம் 2800 சதுர அடி நிலம் தானமாக வழங்கிய நிலையில் அதே ஆண்டு அந்த இடத்தில் 700 சதுர அடியில் தனது சொந்த நிதியில் ரஃபீக் ஹாஜியார் பள்ளிவாசல் கட்டடம் அமைத்தார். பின்னர் இக்கட்டடம் 2010ஆம் ஆண்டில் பிஸ்மி அறக்கட்டளை மூலமாகவும் பின்னர் 2015ஆம் ஆண்டு நன்கொடையாளர்கள் வழங்கிய நிதி மூலமாகவும் விரிவாக்கம் செய்யப்பட்டு தற்போது 2800 சதுர அடியிலும் பள்ளிவாசல் அமைந்துள்ளது. இந்த பள்ளிவாசலில் 160 குடும்பத்தினர் உறுப்பினராக உள்ளனர். இப்பள்ளிவாசலில் கடந்த ஆண்டு வரை நிலத்தை அறக்கட்டளைக்கு தானமாக வழங்கிய முகமது யாசின் தலைவராக இருந்த நிலையில் அவரது இறப்புக்கு பின்னர் தற்போது ஹாஜா மைதீன் என்பவர் தலைவராக உள்ளார். செயலாளராக முகமது இஸ்மாயில், பொருளாளராக சையது உமர் உள்ளனர். இந்த நிலையில் பள்ளிவாசல் நிர்வாகத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக சிலர் குற்றச்சாட்டு தெரிவித்ததை தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்ட அனைத்து சுன்னத் ஜமாஅத் கூட்டமைப்பின் தலைவர் சமீர் அகமது மற்றும் நிர்வாக குழுவினர் தக்வா பள்ளிவாசலில் ஆய்வு நடத்தினர். பின்னர் இதுகுறித்து கூட்டமைப்பின் தலைவர் சமீர் அகமது கூறுகையில், அனைத்து ஆவணங்களையும் ஆய்வு செய்ததில் அறக்கட்டளை முறைப்படி பதிவு செய்யப்பட்டு உள்ளதும் முகமது யாசின் மூலம் அமைக்கப்பட்ட நிர்வாகம் முறைப்படி செயல்படுத்துவதும் உறுதியாகியுள்ளது. இந்த ஜமாஅத்தை சேராத வெளிநபர்கள் நிர்வாகம் குறித்து குற்றச்சாட்டு வைப்பதை மாவட்ட அனைத்து சுன்னத் ஜமாஅத் கூட்டமைப்பு அனுமதிக்காது என்றார். மயிலாடுதுறை காவிரி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய தக்வா பள்ளிவாசல் சம்பந்தமாக வாட்ஸ்அப்பில் இப்போ இரு தரப்புடைய பிரச்சனைன்னு வந்தது கேள்விப்பட்டு நாங்கள் மயிலாடுதுறை மாவட்ட அனைத்து ஊர் சுன்னத்து ஜமாத்துடைய கூட்டமைப்புடைய தலைவர், என் பெயர் சபீர் அகமது, நாங்கள் எங்களுடைய நிர்வாக குழுவோடு இங்கே ஆய்வு செஞ்சோம். அவங்க முறைப்படி ட்ரஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. முறைப்படி அந்த ட்ரஸ்ட்டு தான் நிர்வாகத்தை தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயங்களும் வக்குப்புக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இது மாதிரி எல்லா ஆவணங்களையும் சரி பண்ணி பார்த்த வகையில் இந்த பிரச்சனை ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முன்னாடியும் நாங்கள் இந்த எதிர்த்தரப்பையும் இவங்களையும் வச்சு பேசி ட்ரஸ்ட்டு முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணதுனால ட்ரஸ்ட்டுடைய அரசு பதிவு ஆகியிருக்கிறதுனால அந்த ட்ரஸ்ட்டை நாங்கள் மதித்து அவர்கள் மூலமாக நிர்வாகத்தை அமைத்து கொள்ள சொன்னோம். அந்த யாசின் பாய் அந்த பள்ளிக்கு இடம் கொடுத்தவர் அவருடைய ஒப்புதலோடு தான் இந்த நிர்வாகத்தை அமைச்சார். அந்த நிர்வாகத்தில் நம்ம இவர் இலியாஸ் பாய் அதில் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த நிர்வாகத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எதிர்த்தரப்பு சொல்லக்கூடிய பல்வேறு குற்றங்களில் அவர்கள் இந்த ஜமாத்தை சார்ந்தவர்களா கேள்வி கேட்போங்கிறது முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த ஜமாத்தை சார்ந்தவர்கள் இந்த நிர்வாகத்து மேலே இந்த ட்ரஸ்ட்டு மேலே எந்த குறை இருந்தாலும் நாங்கள் மயிலாடுதுறை மாவட்ட சுன்னத் ஜமாத்துடைய கூட்டமைப்பு அவர்களிடம் கணக்கு வழக்கு மற்ற விவரங்கள் அனைத்தையும் வாங்கி ஜமாத்துக்கு முறைப்படி சமர்ப்பிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த ஜமாத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் கூட்டம் சேர்த்துக்கொண்டு மற்ற இதர அமைப்பு கட்சிகளை வச்சு கொண்டு பிரச்சனை பண்ணுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இந்த பள்ளிவாசல் வக்குப்புடைய இந்த பள்ளிவாசல் அல்லாவுடைய சொத்து. இது இந்த ட்ரஸ்டுடைய முடிவுப்படியும் இந்த நிர்வாகத்துடைய முடிவுப்படியும் ஏனைய மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊருடைய அந்த நடைமுறைப்படியுமே நடைபெறும். இதில் எந்த ஒரு குறுக்கீடும் இருக்கக்கூடாது. இவங்க குறிப்பாக ஒரு இது சொன்னது, நாங்கள் எங்கே போய் போராடியும் எங்களுக்கு அது வழக்கு பதிவு பண்ணல, காவல்துறையும் பதிவு பண்ணலன்ட்டு. இப்போ ட்ரஸ்ட்டு முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கும் போது காவல்துறையோ நாங்களோ இவங்களை இந்த நிர்வாகத்தை நாங்கள் எப்படி மாற்ற முடியாது. அதனால முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் அவங்களுடைய இந்த ஜமாத்தார்கள் ஏதாவது இந்த விவரங்கள் கணக்கு மற்ற சொத்து விவரங்கள் ஆக்கிரமிச்சதா சொன்னாங்கன்னா அதை நாங்கள் இந்த மயிலாடுதுறை மாவட்ட ஜமாத்து அவங்கள்ட்ட விசாரணை செஞ்சு ஜமாத்தாருக்கு சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறோம். இல்லை, ஏற்கனவே அந்த இறந்து போன அந்த யாசின் பாய்ங்கிறவர் அவரையும் நாங்கள் கூப்பிட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உங்களுக்குள்ள இதே மாதிரி இந்த டீமுக்கு பிரச்சனை வந்துச்சு கூப்பிட்டு கேட்டப்ப அவராக தான் எங்கள்கிட்டே சொன்னார். நானும் அப்போ நிர்வாகத்தில் தான் இருந்தேன். எங்கள்கிட்டே சொன்னார், என்னுடைய விருப்பப்படி தான் நான் இந்த தானமாக கொடுத்துருக்குறேன், இதுக்கு இந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துருக்குறேன், இந்த ட்ரஸ்ட்டு நிர்வாகத்தை அமைக்கும், இவங்க தான் அதை இந்த நிர்வாகத்தை செயல்படுத்தணும்,
மற்ற தேவையில்லாதவங்களும் இதில் கூறக்கூடாதுன்னு அவரே சொன்னார். ஒரு பள்ளி எந்த விஷயத்தையும் ஒரு நிர்வாகம்னு அமைச்சு அவங்க செஞ்சுட்டு இருக்கும்போது மற்றவங்க வந்து அவங்க நினைச்சது செயல்படுத்தினா அது நடக்காது. அது நிர்வாகம் என்ன முடிவு செய்தலில் 2003ஆம் ஆண்டு பிஸ்மி அறக்கட்டளைக்காக யாசின்பாய் சேமா தம்பதியினர் ஹிப்பா மூலம் தானமாக கொடுத்தார்கள். அதன் பின்பு 2008ஆம் ஆண்டு இந்த ஹிப்பாவை ரெஜிஸ்டர் செய்து ட்ரஸ்ட் அறக்கட்டளை மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் முழுவதையும் அறக்கட்டளையின் மூலமாகவே நிர்வகிக்க வேண்டும் என்று ஒருமனதாக தேர்வு செய்து நிர்வாகிகள் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை நமது மயிலாடுதுறை சாரி பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இங்கே நிர்வாக கமிட்டி அமைத்து நல்ல விதமாக நிர்வாகத்தில் மோசடி நடக்கிறது, பல ரூபாய்கள் மோசடி செஞ்சிருக்கிறார்கள், ஊழல் செஞ்சிருக்கிறார்கள் என்பதாக குற்றச்சாட்டுகள் சுமத்திருக்கிறார்கள். எந்த ஊழலும் செய்யப்படவில்லை. இது அல்லாஹுடைய சொத்து. அல்லாஹுடைய சொத்திலே கை வைத்தால் அவர்கள் குடும்பத்தினர் என்ன ஆளாவார்கள் என்பதை அறிந்துதான் நாங்கள் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறோம். இது அல்லாஹ் அறிந்தவன். இது விஷயமாக சுன்னத்துல் ஜமாத் மாவட்ட அளவில் உள்ள கூட்டமைப்புக்கு நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். அவர்கள் பல முறை இதை ஆய்வு செய்து விட்டார்கள். பொதுவான அறிக்கை நாங்கள் இந்த மஹல்லாவாசிகளுக்கு ஒவ்வொரு தடவையும் தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த விஷயங்களை ஆய்வு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருந்தோம். மேன்மேலும் சில நபர்கள் இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய நோக்கத்திலே பல குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சுமத்தி வருகிறார்கள். இது எங்களால் ஜீரணிக்க முடியவில்லை. அல்லாஹ் போதுமானவன். இருப்பினும் இந்த மஸ்ஜித் பிஸ்மி அறக்கட்டளைக்கு சொந்தமானது. இதில் யாரும் உரிமை கொண்டாட முடியாது. பிஸ்மி அறக்கட்டளை சார்பாக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். பிஸ்மி அறக்கட்டளை சார்பாக நிர்வாகிகள் மாற்றப்படும் என்பதுதான் இந்த பைலாவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மஸ்ஜித் முழுக்க பிஸ்மி அறக்கட்டளைக்கு சொந்தமானது. இடம் கொடுத்தவருடைய வாரிசுதாரர்கள் இதில் உரிமை கொண்டாடுவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. இதை நாங்களும் உரிமை கொண்டாட முடியாது. அறக்கட்டளைக்கு சொந்தமானது. ஆகவே ஜமாத்தார்கள் ஊர்வாசிகள் அனைவரும் பிஸ்மி அறக்கட்டளைக்கு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் எங்கள் தானமாக கொடுத்த நபர் இந்த இடத்தை கீழ்மனை தான் தானமாக கொடுத்தாங்க. முழு கட்டடமும் அறக்கட்டளை மூலமாகவும் பல நன்கொடையாளர்களுடைய உதவியின் மூலமாக கட்டடம் கட்டப்பட்டிருக்குது. கட்டடம் எவ்வளவு பெருசு இருக்குன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த முழு கட்டடத்துக்கும் அந்த இடத்துக்கார சொந்தம் கொண்டாட முடியாது. குறிப்பாக தானம் கொடுக்கப்பட்ட அந்த இடத்துக்கு அந்த உள்ள நபருடைய வாரிசுகள் இந்த இடத்தை சொந்தம் கொண்டாடுறதுக்கு எந்த விதமான அது என்னங்கல்ல வாய்ப்புகள் இல்லை. ஏன்னு சொன்னா அது ஹிப்பா அப்படிங்கிறத ஊர்ஜிதமான தானம். அதுல அவங்க வாரிசு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.